நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 16:20 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடிச்சிட்டான். சிம்சோனை பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவருக்கு தேவபலன், ஆண்டவர் பெரிய பலனை தேவன் கொடுத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்து அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தெளிவாளோடு கூட அவர் என்ன பண்ணினார், சிநேகமா இருந்து தன்னுடைய எல்லா பலனையும் என்ன பண்ணினார், அவருடைய ரகசியத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவர் சிம்சோனுடைய எல்லா முடியும் என்ன பண்ணிட்டா எடுத்து பலன் போயிடுச்சு. இப்போ அவன் படுத்துட்டு இருக்கும் பொழுது தெளிவார் சொல்லுகிற என்ன சொல்றா, சிம்சோனே பெலிஸ்தர் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான். அதுல ஒரு வசனம் போட்டு பாருங்க, தேவன் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் நான் எப்போது போவேன் எந்திரிச்சு போவேன்னு சொல்லி போனான். ஆனா அவனால முடியல. பெலிஸ்தரை அப்படி பிடித்து விட்டார்கள். இன்றைக்கும் நம்ம நிறைய நேரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க, தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறாரா? இந்த சிம்சோனை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். அதை படிக்கும் போதெல்லாம் அந்த தேவன் தன்னை விட்டு விலகினதை கூட அவனுக்கு தெரியாத நிலைமையில அவன் இருந்துட்டாங்க. பெரிய ஒரு நல்ல பலசாலிங்க, ஒரு பெரிய நியாயாதிபதியாக அவன் காணப்பட்டான். தன் தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறவனாகத்தான் இருந்தான். ஆனா அதுல போட்டிருக்கு, தேவன் தன்னை விட்டு விலகினதை அறியவே இல்லை. தேவன் அவனோடு கூட இருந்தார், பெரிய காரியங்களை செய்தார். ஆனா விலகினது தெரியல அவனுக்கு. இன்னைக்கு நிறைய நம்மளும் இன்னைக்கு நானும் கிறிஸ்தவனாங்க, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் எல்லா ஆராதனைக்கு ஒழுங்கா போறேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை விட்டு தேவன் விலகினதை நாம தெரிஞ்சுதான் இருக்கிறோமா? தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறாரா, இல்ல என்னை விட்டு விலகி போய்விட்டாரா என்று சொல்லி நிறைய நேரம் நம்ம ஆராய்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன் தன்னை ஆராய்ந்து பார்க்கணும். என்னோடு தேவன் இருக்கிறாரா, அவருடைய பிரசனம் என் கூட தான் இருக்கிறா, என்னை அவர் நடத்துகிறாரா, அவருடைய மகிமை என்னோடு கூட இருக்கிறதா, என்னுடைய ஐக்கியம் தேவனோடு கூட இருக்கிறதா, தேவன் என்னை நேசிக்கிறாரா, அவர் என்னை தன்னுடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரா, இதுவரைக்கும் என்னுடைய தொடர்பு சரியாகத்தான் இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்று சொன்னால் சிம்சோனுக்கு நேர்ந்த அதே கதிதான் ஒரு பரிதாபம். இந்த சிம்சோனை நினைக்கும் போது நான் ரொம்ப வேதனைப்படுவேன். தன்னை விட்டு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சிம்சோன் பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சம்பவத்துல அவர் ஆண்டவருடைய பலனை பெற்றுட்டு மேல வந்துட்டார். ஆனா இன்னைக்கு இன்னொரு சம்பவத்தை, இந்த சிம்சோனை போலவே இன்னொரு கூட்டம் மக்கள் இருந்தாங்க. அவங்களும் தன்னை விட்டு தேவன் போனது அறியாத ஒரு கூட்டம் தான். ஆனா ஒரு பெரிய என்ன பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஆட்கள் தான். ஆனா தன்னை விட்டு போனது அறியல. இன்னைக்கு தேவன் ஒன்றும் நீங்க நினைக்கலாம், நான் படிப்பு படிக்கிறேங்க, நான் சபைக்கு போறேங்க, நான் நல்லா ஜெபம் பண்றேங்க, எல்லாம் இருக்கு, ஆனா ஆண்டவரோடு கூட இருக்கிறாரா? கேள்விக்குறி போட்டு பாருங்க. இன்னைக்கு அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் நல்லாவே தெரியும். நீங்க முன்னாடி அனுபவித்த அரசனை, முன்னாடி ரட்சிக்கப்பட்ட புதுதின அனுபவித்த அந்த ஆனந்தம் உங்களுக்குள்ள இருக்கா? அந்த பிரச்சனம் உங்களோடு கூட இருக்கா? அதான் வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லுது, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒரு பேரில் எனக்கு குறை உண்டு. ஏன் விட்டோம்? அந்த 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 ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், அந்த தேவ ஆவியானவர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா என்று சொல்லி தயவு செய்து இன்றைக்கு நாமளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்குதாங்க இந்த நமக்கு ஆண்டவர் இந்த கேப்பை கொடுத்திருக்கிறாரு. நல்ல வீட்டை உட்கார்ந்து ஆராய்ச்சி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரை என் கூட நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவரை நீங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பாருங்க, ஆண்டவரை என் கூட நீங்க இருக்கீங்களா? ஆண்டவரை இந்த சிச்சுவேஷன்ல இருப்பார் அப்படின்னு நினைச்சுதான் ஓடக்கூடாது. எப்படி நிறைய பேர் என்ன தெரியுமா, என் கூட தான் இருக்கிறாரு ஆண்டவர், அவர் எங்க போயிருவாரு, என் கூட தான் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டே போனேன். இல்லைங்க, அது ஒரு வித பயம் தெரியுமா, ஒரு பயம். ஒருவேளை இல்லாம போயிட்டாருன்னா இல்லை, இன்னைக்கு ஆராய்ச்சி பார்த்து என் கூட நீங்க இருக்கீங்களா? இருக்கணும். ஆண்டவரே சொன்ன மாதிரி, நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுகிறதுன்னு சொன்னார்தான். ஆனா என் கூட விலகாமதான் என் கூட இருக்கிறாரா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்ப ஆண்டவர் என்னை விட்டு விலகிடுவார். சிம்சோனை விட்டு விலகிட்டாருங்க. தேவன் தன்னை விட்டு விலகினதை அவனுக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அந்த நிலைமையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தேவன் விலகினதை தெரியாம ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார், என் வாழ்க்கையில எல்லாம் பாசிட்டிவா நடக்குது, எல்லா ஆசீர்வாதமா நடக்குது, அதனால என் கூட தான் இருக்கிறார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அந்த சடனா அந்த சம்பவம் நடந்தது. சிம்சோன் ஒரு உண்மையாகவே ஒரு பேரையும் போல உண்மையாக
முடியாம போயிட்டார், கண்களை இழந்துட்டார். இன்னைக்கு ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கணும். என் கூட இல்லாததுக்கு இல்ல அப்படின்னா அதனுடைய காரணம் என்ன? எப்படி தேவன் தன்னை விட்டு போவார்? அதுக்கு போனதுக்கு அடையாளம் என்ன என்று சொல்லி நம்ம சிம்சோனை பார்க்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு ஒரு பெரிய கூட்ட மக்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் பேதையா இருந்தாங்க. அவர்கள் யார்? எப்படி அவர்களை விட்டு விலகினார்? அது விலகினதுடைய அடையாளம் தான் என்ன என்று சொல்லி இந்த வேதத்திலிருந்து நாம பார்க்கும். தேவன் உதவி செய்வார். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 22வது அதிகாரம். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறாரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாரையாகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் யூதாவுடைய ராஜாவும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? தனக்கு சொந்தமா இருக்கிற ஒரு இடத்தை என்ன பண்றதுக்கு பிடிக்கிறதுக்கு போகணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள், இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எதை செய்தாலும் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணாங்க? ஒரு சின்ன விஷயமாலும் பெரிய விஷயம் ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர் இது ஓகே தானா, இது செய்வீங்களா, உங்க சுத்தமானு கேட்கிற ஜனங்கள் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? அதே போல இவங்க ராஜாக்கள் என்ன பண்றாரு? இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? அந்த சீரியாவுடைய கையில இருக்கிற நம்முடைய பகுதியை நம்ம பிடிச்சு கொள்றதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? யோசபாத்தை துணைக்கு கூப்பிடுகிறார். யோசபாத் என்ன பண்றாரு? சரி, நான் தான் நீங்க என் ஜனங்கள் என்னிடத்துல இருக்கிற எல்லாமே உங்களுக்குரியதான், நான் கூட வர்றேன். ஆனா எதை விசாரித்தாரையும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரிட போகலாமா வேண்டாமா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இஸ்ரவேலின் ராஜா எத்தனை தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு சேர்த்தாரா? 400 தீர்க்கதரிசிகளை கூட்டி சேர்த்தார். இவர்கள் எல்லாரும் என்னென்ன அறியப்பட்டிருக்காங்க? இதுல போட்டுருக்கு தீர்க்கதரிசிகள் தான் என்று போட்டு கர்த்தருடைய வார்த்தையை விசாரிக்கிறவருக்கு இவர்களை என்ன பண்ணுகிறாரு? ராஜா கூப்பிடுகிறார். ஆனா இந்த 400 பேருடைய தீர்க்கதரிசிகள் இடத்திலையும் தேவன் இல்லை. உண்மையாக எனக்கு ஒரு பெரிய வேதனை தான். 400 பேர் தீர்க்கதரிசிகள் தாங்க. 400 பேருக்கு ஒரு ராஜா, பெரிய ராஜா, 10 கோத்திரத்தை அவர் அரசாளுகிறார். அந்த ராஜா கேட்கிறார், ஆண்டவருடைய வார்த்தையை விசாரிக்கிறதுக்கு யார் வர டக்குனு இவங்க ஞாபகம் தான் வருது. அந்த அளவுக்கு ஃபெமிலியரான ஆட்கள். ஆனா ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லை. தீர்க்கதரிசிகள் தான், ஆனா ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லை. அங்கே அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறாங்க பாருங்க, 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றான். இவன் கேட்கிறான், மிகாயான்னு ஒருத்தன் வந்து சொல்றான், 400 பேருக்குள்ளே ஆண்டவர் இல்லப்பா, ஆண்டவர் இல்ல, ஆண்டவருடைய ஆவி இல்ல, ஆண்டவருக்கு மூலமா பேசுறேன்னு சொல்லும் பொழுது இவன் போய் அதுல 400ல ஒருத்தன் போய் என்ன பண்றான்? அந்த மிகாயாவை கன்னத்துல அடிச்சு கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்ன விட்டுட்டு உன்கிட்ட வந்ததுன்னு சொல்லி அடிச்சு கேட்கிறான். இவனே கேட்கிறான், ஆவி வார்த்தை எந்த வழியா என்ன விட்டு போச்சு தெரியலைங்க.
400 பேர். எனக்கு இதை நினைக்கும் ரொம்பவே ஆச்சரியமாய் அதே நேரத்துல ரொம்ப வேதனையா இருக்கும். 400 பேருக்கும் ஆண்டவர் தன்னை விட்டு விலகினது தெரியவே இல்லை. ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, நான் ஆண்டவருக்காக நிற்கிறவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி தன்னைத்தானே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல. அவனத்தை சொல்றான் பாருங்க, கேட்கிறான் என்னோடய என்ன விட்டு போச்சு. அவன் இன்னும் என்ன பண்றான், ஒரு அகங்காரமாக துணிகரமாகத்தானே கேட்கிறான். அப்படியே பணிந்து என்ன பண்ணல அவன் கேட்கிற. சரி, இப்ப எந்த வழியா ஏன் இவனுக்கு அந்த 400 பேரை விட்டு தேவன் எப்படி வெளியேறினான்? ஏன் தேவனுடைய இவங்களுக்கு பேரே தீர்க்கதரிசி தானே போட்டிருக்கு, இவர்களை விட்டு ஏன் ஆண்டவர் இந்த ஆவி ஆண்டவருடைய ஆவி இவர்களை விட்டு ஏன் கடந்து போனது? இதனுடைய காரணம் தான் என்ன? இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன? இன்னைக்கு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு இல்லைங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஆவியானவர் வேணும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சவுலுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தார். ஆனா ஒரு சூழ்நிலையில சவுலை விட்டு வெளியே போயிட்டார். அப்ப அவனுக்குள்ள என்ன ஆவி வந்தது தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி, அலைக்கழிக்கிற ஆவி அவனுக்குள்ள வந்தது. இன்னைக்கு எனக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும், எனக்குள்ள இருக்கணும். ஒரு இன்ச்சுவை கூட என்ன பண்ணக்கூடாது, என்னை விட்டு ஆண்டவர் வெளியேறக்கூடாதுங்க. அவரை நான் இருவரும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் என்னை விட்டு போகிறது நல்லாவே தெரியும். அதுதான் வேதத்தை படிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு சம்பவம், இந்த 400 பேரை விட்டு எப்படி தேவன் வெளியேறினார், அதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி இந்த வேதத்துல அருமையாக போட்டிருக்கு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாசிக்கணும். 19வது வசனத்துல வாசிக்கலாம். 22வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். சம்பவத்தை சொல்லுகிறார். நான் தரிசனத்தை கண்டேன். வானத்துல ஆண்டவர் இருந்தார், பரம சேனை தூதர்கள் எல்லாம் வலது பக்கத்துல நின்று இடது பக்கத்துல நின்றுட்டாங்க. அப்ப என்ன நடந்தது? ஆண்டவர் கேட்கிறாரு, என்னது ஆகாப் போய் கீழே இருக்கிற ராமத்துல விழும்படிக்கு அவனை போதனை செய்யறதுக்கு யாரால கூடணும்னா ஒருத்தர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆவி என்ன பண்ணுச்சு, அங்க வந்து ஆண்டோட சமூகத்துல நின்றுச்சு. அந்த ஆவி சொல்லுச்சு, நான் அவனுக்கு போய் என்ன பண்ணுவேன், அவனுக்கு சொல்லுவேன், அவனை நான் அப்படி போய் விழுறது அளவுக்கு செய்வேன் சொல்லி போதனை செய்வேன் என்று சொல்லி சொன்னது. அப்ப ஆண்டு கேட்கிறாரு, எப்படி செய்வேன் என்று சொல்லி அதை கேட்டார். அப்பொழுது அந்த ஆவி நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. யாருடைய தீர்க்கதரிசிங்க? யாருடைய தீர்க்கதரிசி அந்த ஆவி சொல்லுது? என்னன்னு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி போட்டிருக்கா, அவனுடைய தீர்க்கதரிசி போட்டிருக்கா? அவனுடைய. யாருடைய தீர்க்கதரிசி? அவன் ஆவி சொல்லுது, அவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே பொய்யின் ஆவியா இருப்பேன், அவன் வாயெல்லாம் தொற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒரு காலத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசியா தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஆவி சொல்லுது, அவனுடைய தீர்க்கதரிசியுடைய வாயை நான் தொட போறேன் போய் அப்படின்னு சொல்லி. அதான் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரே, என்னோட அட்ரஸ் என்ன ஆண்டவரே, என்னை எப்படி சொல்றாங்க? ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றாங்களா, இல்ல உலகத்துக்குரியவன் என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துல ராஜாவுடைய பார்வையில இவங்கெல்லாம் யார் தெரியுமா? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். 400 பேர் யார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறவங்க. 400 பேருக்கு ஒரு பெரிய மக்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அட்ரஸ் இருந்தது. என்ன தெரியுமா? இவங்க தீர்க்கதரிசிகள்ங்க, இவங்க ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர் என்று சொல்லி ஒரு பெரிய அடையாளம் இருந்தது. இவர்கள் கிறிஸ்தவர்கள், அடையாளம் தான். ஆனா பரலோகத்துல இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா சொல்லுது? அந்த சொல்லுது, அவனுடைய தீர்க்கதரிசிகள், உங்களுடைய தீர்க்கதரிசிகள் இவர்கள் இல்ல, இவங்க அவனோட ஆகாப்புடைய கையாட்கள். அதோட அர்த்தம் என்ன? உங்ககிட்ட அவங்க வேலை செய்யல. யார்கிட்ட வேலை செய்யறாங்க? ஆகாப்பு ராஜா கிட்ட வேலை செய்யறாங்க. இன்னைக்கு உங்களோட அட்ரஸ் என்னோட அட்ரஸ் என்னங்க? நம்மளை குறிச்சு என்ன சொல்லு? ஒருவேளை ஆண்டவராகட்டும் இல்ல பிசாசாகட்டும் என்ன சொல்றாங்க? நம்மளோட அட்ரஸ் என்னங்க? நம்மளை குறிச்சு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றாங்க. இன்னைக்கு யாருக்கு வேலை செய்றீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் வேணா நம்மள என்னன்னு சொல்லலாம், இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லை, பரலோகம் நம்மளை அங்கீகரிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்களை ஏமாற்றினான்.
மாற்ற முடியாது. நீ யாருடைய பிள்ளை? நீங்க நம்ம சொல்லிடலாம், அழகா வயிற்றுல கொடுத்து நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, பாடாமல். அவன் பரலோக சொல்லணும் தெரியுமா, நீ இயேசுவின் பிள்ளை. அவனை தொட முடியாதப்பா. அவன் யார் தெரியுமா? அங்க போய் இதே ஒரு ஆவி அங்க போச்சு பரலோகத்துக்கு ஒரு தடவை போய் சாத்தான் போய் என்ன பண்ணா தெரியுமா? நின்னா போய் இன்னொன்னே தேவனுக்கு புத்திர நிற்கும் போது சாத்தானவர்கள் நடுவிலே வந்து நின்னா. அப்ப கேட்கிற, என் தாசனாகிய யோபி. ஆண்டவன் என்ன சொல்றாரு? யாருடைய தாசன்? என் தாசனாகிய யோபின்னா நீ கவனம் வைத்தாயோ. ஆனா இங்க என்ன சொல்றாரு? யாருடைய பிள்ளை? தீர்க்கதரிசி இல்ல, என் தீர்க்கதரிசி இல்ல. யாருடைய தீர்க்கதரிசி? ஆகாவுடைய தீர்க்கதரிசி. அங்க இப்ப யோபு சம்பவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பா அவனை எப்படிப்பா தொட முடியும்? அவருக்கு உங்க டோட்டலி உங்க கண்ட்ரோல் அவன் இருக்கிறான். அவனை தொட வாய்ப்பே இல்லை. சுத்தி தான் வர உலகத்தையே சுத்துறேன், ஆனா யோபுவை தொட முடியாது. காரணம் என்னன்னா, அவன் டோட்டலா உங்களுக்குள்ள இருக்கான். இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவி எந்த வழியா போகுது தெரியுங்களா? யாருக்கு வேலை செய்கிறோமோ அப்பதான் நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். நான் இயேசுவுக்கு வேலை செய்வேன் என்று சொன்னார். பிசாசு என்னை பார்த்து சொல்ல முடியாது, இவன் அவனுடைய தீர்க்கதரிசி, இவன் அவன் ஆளுன்னு சொல்ல முடியாது. நம்மளை பார்த்து சொல்லுவோம். பவுலுக்கு போகும்பொழுது குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த போறாங்களே இவங்க யார் தெரியுமா? உன்னதமான கர்த்தருடைய ஊழியக்கார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? போகுது பாரு ரெட்டை வேசக்காரி. நம்மளோட அட்ரஸ் என்ன தெரியுமா? அடே அப்பா, டபுள் வேஷம், டபுள் கேம். சர்ச்சுக்கு போனா ஒயிட், வெளியே போனா கருப்பு. சர்ச்சுக்கு போனா எப்படி? லேரியா, வெளியே போனா அது கண்டமணிக்கு வார்த்தை நான் சொல்ல முடியாது. டபுள் கேம். இங்க உள்ள உட்கார்ந்து அதான் ஆண்டு சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையில ஏன் தெரியுமா சொன்னாரு? நீ வெளியே பார்க்க நல்லா அழகா இருக்க, ஆனா உள்ள டோட்டலி வேஸ்ட், முழுக்க ஒண்ணுமில்லை. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய காரியம் என்ன? இன்னைக்கு நம்ம யார் இடத்துல வேலை செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்காக வாழ்றோங்க? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கம்பெனியில நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அடையாளம் தெரியுமா? ஒரு கம்பெனிக்கு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆயிரம் பேர்லேயே வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பான், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், அவன் கொடுக்குற ஷூ எல்லாம் அதுதான் போட்டுக்கணும். அவன் சட்டத்துக்கெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? கீழ்ப்படிக்கணும். அந்த டைமுக்கு வர சொன்னா அந்த டைமுக்கு போகணும். அந்த டைமுக்கு எப்போ வெளியே வர்றானோ அதை தான் என்ன பண்ணணும், செய்யணும். மூணாவது ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? அங்க வேலை செய்யணும். யாருக்கு வேலை செய்யணும்? அவன் எவன் கம்பெனியில நம்ம வேலை செய்யணுமோ அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? உள்ள வேலை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். ஒரு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு போன வாரம் ஒரு பாப்பா வந்திருந்தார். அவன் ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா சென்ட் ஜான் ஸ்கூல்ல ஏதோ ஒரு போட்டு இந்த பிரிண்ட் அடிச்சிருந்தாங்க. இந்த ஸ்கூல்ல நீ படிக்கிற அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், இந்த ஸ்கூல் வேற அப்படின்னா. நீ பார்த்தோன்னா சட்டை பார்த்தா இந்த சட்டை அப்படிதான் போட்டிருக்கே அப்படின்னு கேட்டா, இல்ல எங்க பாட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு அந்த சட்டை. அப்ப சட்டை மட்டும்தான் என்னது தெரியுமா? அந்த கம்பெனியோட சட்டை. இவன் வேலை பார்க்கறதுல எங்க வேலையா இருக்கு? வேலை உள்ள பாக்குங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க சட்டையை மட்டும் வெள்ளையை போட்டுக்கிட்டு வெளியே போய் வேலை பார்க்குற ஆட்களும் இன்னைக்கு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? சட்டை ராயல் என்ஃபீல்ட் சட்டையா இருக்கும், வேலை பார்க்கறது பக்கத்துல இருக்கு, தெருவுல இருக்கு, பட்டையில இருக்கு. சட்டை எதுல போட்டுருப்பானா? ராயல் என்ஃபீல்ட் சட்டை. எங்கப்பா வேலை பார்க்குறவங்க கேட்க வேண்டாம், பையன் ராயல் இப்ப பார்த்தா அப்படிதான் டிப்டாப்பா போறான். ஆனா பாத்தீங்கன்னா பக்கத்து தெருவுல ஒரு பட்டையில உட்காந்து ரெண்டை கட்டிட்டு இருப்பான். சட்டைக்கு ஆளுக்கு வித்தியாசமே என்ன பண்ணாது? வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு நேரம் என்ன தெரியுமா? ஒயிட் அண்ட் போட்டு எங்க போறாங்க வழிபட்டு நிச்சயமா இப்ப நல்லா தான் இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேலை செய்து முழுக்க விசாரிச்சு
இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? போன்னு சொல்றதான் எதிர்பார்க்கறானே ஒழிய நம்ம வேணாம்னு சொன்னா இவன் கேட்க மாட்டான். இவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க? இவங்கிட்ட சொன்னா இவன் கேட்க மாட்டான். இல்லைங்க, அப்படி அல்ல. இவன் என்ன நினைக்கிறான்றதுக்கு பாக்குறது அல்ல, என் தேவன் என்ன நினைக்கிறான்றத பாக்குறதுக்கு தான் தேவ பிள்ளைகளாகிடலாம். லேலுயா. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை என்ன தெரியுமா? ஐயோ, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க இதை விரும்புறாங்க, நான் வந்து ஆப்போசிட்டா சொல்ல முடியாது. பாத்தீங்களா, கையில டக்குனு மூச்ச முடிச்ச மாதிரி எப்படி சொல்றது, முடிச்சிடணும். அதான் பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. அழகா சொல்லுகிறார். அதை வாசிக்கலாம் பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியருடைய வசனம் 1வது அதிகாரம் 10வது வசனம். இதுல கை வச்சுக்கோங்க. கலாத்தியர் 1:10 வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியருடைய வசனம் 1வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் கிடையவே கிடையாது. லேலுயா. நாம எல்லாம் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரங்க. ஊழியக்காரன்னா நீங்க ஒருவேளை ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் அப்படி நினைக்காதீங்க. நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்குரிய வேலை செய்கிறவங்க தான். நீங்க மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் டெஃபினட்டா நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க இல்ல. உங்க பேருக்கு பின்னாடி என்ன தெரியுமா? உலகத்தினுடைய ஊழியக்காரன் என்று போடப்பட்டு. லேலுயா. கர்த்தருடைய ஊழியக்காரங்க இல்லைங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா இவங்க கிறிஸ்தவங்க இதை எதாட்டாங்க செய்வாங்க, இதை செய்ய மாட்டாங்க சொல்லணும். அவன் மரணமா இருந்தாலும் இது இப்படிதாங்க நிற்பான். அவன் என்னடா இருந்தாலும் அவன் கரெக்டா நிற்பாங்க சொல்லணுங்க. ஐயோ, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவன் எனக்காக அப்படிலாம் பண்ணான், அதனால நானும் சொல்லாதீங்க. லேலுயா. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறது ஆண்டுடைய சுத்த கிருபை. அவரை மட்டும் தான் சம்பளம் வாங்குறது அவர்கிட்டனா அந்த கப்பல்ல தாங்க வேலை செய்யணும். நீ சம்பளம் வாங்குறது ராயல் என்ஃபீல்டா இருக்கணும்னா எங்கதான் வேலை செய்யணும்? ராயல் என்ஃபீல்ட்ல தான் வேலை செய்யணும். நீ அதை அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அங்க அட்னன்ஸ் போடுற மாதிரி போட்டு வெளியே போய் வேலை செய்யறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? கையெழுத்து தான் போடுவான், ஆனா கையெழுத்து தான் போட்டு திருட்டு தரமா வேற எங்கேயா போய் செய்வான். ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டேன்னு வச்சுக்கோ, கம்பி என்னணும், நீ பணத்தை என்ன மாட்ட, கம்பி என்னணும். அதே மாதிரிதான் உயிரை கொடுத்தது என் இயேசு, உனக்கு ஜீவனை கொடுத்தது என் இயேசு, உன்னை பராமரித்தது என் இயேசு கிறிஸ்து. இதுவரைக்கும் ஒரு சின்ன பிட்டு தேவையை கூட சந்தித்து நடத்துகிற என் தேவனுக்கு தானே வேலை செய்யணுமே ஒழிய மனுஷரை அல்ல. லேலுயா. மனுஷன் நம்மளை ஒரு நாள் தூக்கி விடவே மாட்டாங்க. மேல போற நம்மளை இழுத்து வேணாம் பிடிப்பானே ஒழிய அந்த மனுஷனுக்கு எதுக்குங்க? ஒரு சிலர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா, எத்தனை வருஷம் இவங்க நம்ம பிரிச்சிருந்தாங்க தெரியுமா, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லி வந்திருக்காங்க. அவனால இத்தனை வருஷம் கழிச்சு என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. கட்டாயமா ஓ லேலுயா. நீங்க கட்டாயம் போங்க, நான் வேணாம்னு சொல்ல. அது எந்த நாள்ல கூப்பிடுவாங்க தெரியுமா? கரெக்டா வெள்ளிக்கிழமை பிரேயர். அன்னைக்கு தான் நீங்க ரெடியா இருப்பீங்க. வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு சார் இத்தனை நாள் பாசிங் பிரேயர் போடலையா, இன்னைக்கு பாசிங் பிரேயர் போடணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நான் யாரு உறவு வருவான் வந்து, ஏக்கா நம்ம இத்தனை நாள் நம்ம ஏதோ பிரிச்சுட்டோம், நம்ம பிள்ளைகளாவது இனி என்ன பண்ணட்டும், இவன் அழகா எவ்வளவு வருவான் பாரு, நம்ம பிள்ளைகளாவது என்ன பண்ணட்டும், ஒண்ணு சேரட்டும், நம்ம பிள்ளைகள் உறவில்லாம பேரக்கூடாதுதான். போங்க, தப்பில்லை. ஆனா என்ன இங்க பைபிள் கைமா நீங்க நிக்கிறீங்க. ஆனா உடனே நம்ம திருப்புத்தனமான மைண்ட் என்ன தெரியுமா யோசிச்சிருது? ஆமா அப்பா இன்னைக்கு உடனே நம்ம பெருமைப்பட்டு உதவ சாட்சியா ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நாங்க ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்காரு, அதனால இன்னைக்கு என்ன தூரம் போன என்ன சீர் உதர்ந்த உறவுலாம் என்ன தேடி வராங்க. தேடி வந்ததோட நிப்பாட்டிக்கணும், பின்னாடி நீ போக. லேலுயா. இது ஒரு நாள் சம்பவம் நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா ஏசாயா யாக்கோபுடைய சம்பவம் நல்லா இருக்கும் சுவாரஸ்யமா. ஏசாயா யாக்கோபு ரொம்ப லாங் டைம் என்ன பண்ணிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. யாக்கோபு கல்யாணம் பண்ணி 1க்கு 4 பண்ணி என்ன பண்ணிருப்பாரு, அதாவது பெத்து எடுத்து ஆண்டவர் சொன்ன பிரமாணத்தை நிறைவேற்றுவார். படுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொன்ன மாதிரி இவர் நிறைய படுகி பெருகிறார். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவங்க சத்திப்பாரு, எப்பா மாமனார் வீட்டுல இருந்தது போதும், வா எனக்கு பலி என்ன செலுத்தணும், நான் உனக்கு தரிசனமான இடத்துல நீ எனக்கு பலி செலுத்தணும்னே வர்றாரு. ரிட்டன் வந்தோடனே ஒரு கட்டத்துல ஏசாவும் யாக்காவும் என்ன பண்றாங்க, சந்திக்கிற ஒரு நேரம் வந்து நம்மளால பயப்படுறாரு, அப்புறம் ஜோ பண்றாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். ஆண்கிட்ட போறாரு வந்து ஆண்ட சரி போ கொள்ள மாட்டேன் நீ போ அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் வராங்க. ஆறு தழுவி ஒரே கண்ணீர் தான். ஏசாவை யாக்காவும் முத்தம் செய்யறாங்க. உடனே ஏசா கேட்கற இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னா உனக்கு தான் வச்சுக்கணும், ஏன்னா இவ்வளவு நாள் பார்க்காம வந்து நீ போட்டு தரலாம் முட்டி அதனால வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஏசா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, என் கூட
என்ன சொல்லுவாரு? யாக்கோபு என்ன பண்ணுவாரு? நம்மனா உடனே அப்பா ஆண்டவர் வர சொன்னது பாருங்க, ஆசீர்வாதம் வந்தோடனே ஆண்டவர் எங்க அண்ணா என்ன சேர்த்துக்கிட்டாரு. நான் கூட நினைச்சேன் எங்க அண்ணன் எதுக்கு வருவாரோ அப்படின்னு பயந்தேன், அடிச்சுவாரோன்னு நினைச்சேன். இன்னைக்கு பாருங்க அவர் வீட்டுக்கே என்ன கூப்பிடுறாரு, தண்ணி வருவாருங்க. உன்னை அழைச்சது எது தெரியுமா? ஏசாங்க சமாதான வார்த்தை பேசினா நீ பலிபீடம் கட்டணும், அதுதான் ஒன்று அழைச்சாரே ஒழிய ஏசா பின்னாடி யாக்கோபு அழகா சொல்றாரு. அது உண்மையா? ஏசாவே வேதப்படுத்த மாட்டாரு, அதே நேரத்தில் ஆண்டுடைய கட்டளை மீற மாட்டாரு. நான் பாருங்க, நீ பாருங்க, என் பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க, ஆடெல்லாம் மாசமா இருக்கு, கரவட ஆடுகளை வேகமா நடத்தினா செத்து போயிடும். நீ முன்னாடி போனா பின்னாடி எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. நமக்கு அதெல்லாம் என்ன இல்லை, உடனே நம்ம சொல்லணும் நீங்க பிசாசு முறைய நாங்க வரமாட்டோம். கேட்டான் அவன்கிட்ட, நீங்க பிசாசு வச்சு படைப்பீங்க. அவன் என்ன சொல்லுவான்? நீ இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு போவான். என்ன இப்ப நல்ல சாட்சம் பண்ணலாமே, ஆலயத்துக்கு போயிட்டு சொல்லலாமா இல்லையா? நான் வரலன்னு சொல்ல நல்ல சத்தியத்தை சொல்லிடுறான். இத்தனை வருஷம் என் மேன்மைக்கு காரணம் இந்த ஏசப்பா தான், ஒண்ணுமே இல்லாம நான் வந்தேன், எனக்கு இவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால அண்ணி, அக்கா, மாமா, மச்சா மச்சான் வராம போக மாட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே விசிட் அடிக்கிறேன். என் பிள்ளைங்களோட போய் பாருங்க, மரியாதை கனமரியாதை இருக்கும். லேடியா, ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஐயோ எவ்வளவு பெரிய ஆளு கார்ல வந்திருக்காங்க. எதுல வந்திருக்காங்க? என்ன அக்கினிமயமான ரதத்துல வந்துட்டாங்க போறதுக்கு. நீ பறக்கிற கேட்டிய கார்ல வந்துட்டாங்க, கார்ல வந்திருக்காங்க. அதனால நம்ம லெவல் இப்படியே இருக்குங்க. அப்படி பிச்சைக்கார லெவல் ஏன் தெரியுமா? உங்க கார்ல வந்துட்டான், கார்ல வந்துட்டான். ஆண்டவர் அப்படியே ஆகியே இறங்குறாரு. அது பெருசு கிடையாது. உங்க கார்ல வந்து என்ன கூப்பிட்டான், கார்ல பைக்ல வந்து நிக்கிறாங்க. எப்படி போகாம இருப்பேன் நீங்களே சொல்லுங்க. அட்டை பிடிக்கிறாங்க. எத்தனை தடவை ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்காரு வந்துருக்காங்க. இதுல வேற ஜோப்பட்டு ஆண்டவரை எலியாவை போல அக்கினி இறங்கணும், ஒரேடியா சுட்டரிச்சு வருது. எலியாவை அக்கினிமயமான ரதத்தை கூட்டிட்டு போனாலும் அதே அறுபது அக்கினி பச்சித்து போட்டுச்சு. அதை கவனமா இருக்கும். எலியா நிறைய பேர் அப்படிதான். இவங்க ஒண்ணுமே. அப்ப மனுஷனை பிரியப்படுத்தினா ஆண்டவர் ஆடி நம்ம கிட்ட என்ன பண்ணாரு? டப்பனண்டா இல்ல, தப்பா தப்புன்னு டைரக்டா சொல்லுங்க. நம்ம கூட வந்தாலும் சரி, நன்றி ஆண்டவர் நம்ம கூட வந்தா போதும். லேலுயா. நீங்க நினைக்கிறீங்க ஒரு காலத்துல நம்மள தேடி வருவான். லேலுயா. ஏன்னா வருவாங்க. லேலுயா. அவங்களுக்கு தேவைக்குன்னா இல்ல, எனக்கு தேவை ஆண்டவர் நினைச்சானா கொண்டு வந்து சேர்ப்பார். லேலுயா. எனக்கு தேவை இல்லையா வேண்டாம் விட்டுருவார். லேலுயா. எனக்கு தேவை ஆண்டவரை பிரியப்படுத்தணுமே ஒழிய மனுஷனை என்ன பண்ணக்கூடாது? பிரியப்படுத்தவும் முடியாது. லேலுயா. என்ன செய்ய? யோவான் ஸ்நானகன் அப்பம் புசியாம வந்தாரு. உடனே என்ன சொல்லிட்டாங்க இவங்க? பிசாசு பிடிச்சவன், சோத்தையே தின்னாம வந்தான் பாரு, வெட்டுக்கிளியும் காட்டுக்கையும் தின்னுட்டு இருக்கான் பிசாசு. ஆண்டவர் பார்த்தாரு, சாப்பிட என்ன நல்லா சாப்பிட்றவரா வந்தாரு, நல்லா சாப்பிட்டாரு. உடனே என்ன சொல்றாங்க? போஜன பிரியை. பாவி, இப்படி செஞ்சாலும் பிசாசு பிடிச்சவன் சொல்றேன், இப்படி செஞ்சாலும் என்ன இப்படி சொல்றேன். இவனை பிரியப்படுத்த முடியும் நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. அதனால ஆண்டவரை நம்ம நல்லா பிரியப்படுத்தி வாழறாங்க. லேலுயா. அப்ப நானும் தீர்க்கதரிசிகளை விட்டு தேவ ஆவி போனது முதல் ரீசன் என்ன தெரியுமா? மனசு நம்ம பிரியப்படுத்துறதுனாலதான். லேலுயா. அவருடைய அட்ரஸ் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்றதை எடுத்துட்டான். யாருடைய தீர்க்கதரிசி? ஆகாப்புடைய தீர்க்கதரிசி. காரணம் என்ன? ஆகாப்பு ஒரு பெரிய ராஜா. அவர் பின்னாடி போனா நிறைய தருவார். ஏசு என்ன தருவார்? ஏசு ஜீவனை தருவார். ஊக்க பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, மூச்சு பண்ணாம செத்து போயிடுவார். ஏசு என்ன தருவார்? ஏசு என்ன தருவார்? ஜீவனை தருவார். லேலுயா. ரெண்டு கைகால தருவார். நல்லா அதே நல்ல வேலை செய்யறதுக்கு ஆகாம் நிறைய தருவான். ஆகாம் நிறைய அள்ளி தருவான். போய் பாரு, ஒன்னும் தரமாட்டான். கடைசி நீங்க அங்க உட்காந்து. லேலுயா. எனக்கு ஒருத்தவங்களும் தெரியும். நீங்க நிறைய மனுஷங்க அப்படிதாங்க போறாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். என்ன ஆக்சுவலா அந்த டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க. எதுக்கு வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி போயிருந்தேன், உட்காந்துருந்தேன். ரொம்ப நேரமா என்ன பண்ணியிருந்தேன், ஆக்சுவலா அந்த டைம்ல என்னோட சிஸ்டரை நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன். மாசமா அந்த ஹாஸ்டல்ல அப்போ சேர்த்து. அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், நல்ல மனிதன். அவர் சொன்னாரு, பேபி சிஸ்டரை போய் மாடியில் ஒரு ஜபம் வந்து அங்கே போய் ஜோ பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இல்லை என்ன இது ஜோ பண்ண சொல்லுவோம்? ஸ்டெல்லா மாசமா இருக்கனால நானும் நினைக்கிறதா ஜோ பண்ண சொல்லுவார். சரி, அந்த சிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, சிஸ்டர் உங்கள் பேர் பேபியா? ஆமாம். உங்களை போய் டாக்டர் மேலே போய் ஜோ பண்ண சொன்னார் அப்படின்னு. சரி போனேன் நான். எனக்கு சரி, நமக்கு ஒரு ரூம் கிடைச்சிருக்கு, நம்ம தங்கச்சிக்கு நம்ம நல்ல பிரசவம் வாங்கணும், அதனால போய் நல்லா உட்காந்து ஜோபம் வச்சேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டார். பயங்கரமான ஜபம்னா பார்த்துக்கோங்க, என்னால் ஜபிக்கவே முடியல. அப்படி ஒரு சத்தம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த டாக்டர் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே டாக்டர்மா ஆசீர்வதிங்கன்னு கிட்டத்தட்ட நான் 1
இல்லை. ஜெபமே இதுதான். டாக்டர் ஆசீர்வதிங்க, டாக்டர் அம்மா ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளையுடைய படிப்பை இயேசுவை நாமத்தில். அது இடையில அபிஷேகம் வேற வந்தது. நான் அபிஷேகத்தை குறை சொல்ல மாட்டேன், ஆண்டவரை அடிச்சுடுவார். அபிஷேகத்தை வேற ஜோம் பண்ணார். என்னால நான் எதுக்கு ஜோம் பண்ணுறதுன்னு என்ன பண்ணல தெரியல. நான் ஆனால் ஜோம் பண்ணிட்டே தான் இருந்தேன். 1 மணி நேரம் நானும். ஏன்னா ஒரு சில நேரம் பக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ஜோம் பண்ணால் நமக்கு என்ன பண்ணாது வராது ஜோம். நானும் ஜோம் பண்ணிட்டே, ஆண்டவரே என் சிந்தனை ஆண்டவரே ஆண்டவர் ஒருமனப்படுத்துங்க. இவர் எவ்வளோ நல்லா ஜோம் பண்றாரு. ஆனால் 1 மணி நேரம் இருக்கு. இது எனக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு போனாருன்னு தெரியாது. ஆனால் ஜோம் பண்ணிட்டேன். ஆண்டவரே டாக்டர் ஆசிரியங்க, டாக்டர் ஆசிரியங்க, பிள்ளையை ஆசிரியங்க. இந்த கிளினிக்கை விட 2 மடங்கு இன்னொரு கிளினிக் என்ன ஆரம்பிக்கணுமா? இந்த ஆஸ்பத்திரி வேற இன்னும் 2 ஆஸ்பத்திரி மறைமுகமா என்ன சொல்றாரு? அப்ப இந்த ஊர்ல இருக்கிற பயவுல எல்லாம் வியாதியா போகணும். வியாதி வந்தாதானே ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆண்டவரே அப்படி ஜோம் பண்ணிட்டேன். நான் நினைக்கிறேன், நான் அப்படி யோசிக்கிறேன், இது ஜோம் கரெக்டா ஜோம் பண்றாரா தப்பா ஜோம் பண்றாரா ஒண்ணுமே தெரியலையே. 2 ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கணும்ன்றாரு. இது என்ன பிசினஸ் அங்க ஆரம்பிக்க போறாரு? 2 பேக்கரி ஆரம்பிக்கணும்னாலும் நல்லா வாங்கி திட்டு போவான். நாங்க 2 ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னாலும் ஒருத்த வாங்கி திட்டு போவான். ஆஸ்பத்திரி 2 ஆஸ்பத்திரி கட்டணும். அவனே ஆஸ்பத்திரி 3 சொல்லிட்டு இருக்கான். இவன் ஆஸ்பத்திரி கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கானே. எனக்கு ஒண்ணு வேணாம், சரி என்னவோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அந்த ரொம்ப வயசு இல்லை, ஒரு மீடியம் 7 வயசுக்கு இருப்பாரு. என்னோட கொஞ்சம் 2-3 ஜபத்தை முடிச்சிட்டேன். என்னால் மேலே போக முடியல. சரி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து உட்காந்துருக்கேன். டாக்டர் வந்து நான் வெயிட் பண்ண சொன்னார். நான் அவர் வாசலில் வந்து நம்மளால வந்தார். ஹீரோ என்ன பண்ணாரு? வந்து என் பக்கத்தில் உட்காந்து பயங்கர சந்தோஷமா உட்காந்துருந்தாரு. நான் பார்த்தேன், இவர் என்ன வித்தியாசமான ஆளா இருக்கிறாரு. பைபிளை வச்சிருந்தாரு. கொஞ்சம் குறைய ஒரு என்ன பண்ணாச்சு, என்னால் கொஞ்சம் அண்ணன் முடிஞ்சிட்டு இவர் கட்டாயம் என்னது ஒரு பாஸ்டர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இவருக்கு வேணா பைபிளை கையில் வச்சுட்டு சிஸ்டரை பார்க்கும்போதுலாம் அப்படி பார்க்குறாரு. இதுக்கியா பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. கடைசியில் எல்லா பேஷண்ட்டும் போனாங்க. எல்லா பேஷண்ட்டும் பார்த்து முடிச்சோன்னே நம்ம பேர் கூப்பிடுறாங்க. பாஸ்டர் உங்கள் பேர் இதுதானே? அப்போ நினச்சேன், ஓ இது பாஸ்டர் தான் போல. போனால் உள்ள பாஸ்டர் உங்களை கூப்பிடுறாங்க. போயிட்டு ஒரு 2 நிமிஷம் தாங்க. இவர் இருந்தது 4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருப்பாரு. போய் உள்ள போய் 2 நிமிஷம் இல்லை, வரும்போது ஒரு வெளியே கவர் வச்சுட்டு வந்தார். பாக்கெட்ல ஒரு கவர் வச்சுட்டு சந்தோஷத்தோட சிஸ்டர் போயிட்டு அக்கா வர சொல்லிருக்காரு டாக்டர். எனக்கு வந்து பாருங்க வேதனை. 4 மணி நேரம் உட்காந்து எதுக்காக சொன்னீங்க? எதுக்காக? ஆண்டவரே டாக்டர் ஆசிரியர் இது ஆசிரியர் இந்த கபூருக்கு அந்த பைசாவுக்காக. லேலியா நான் சொன்னேன், இதுக்கு மேல அந்த ஆஸ்பத்திரியில காலடி எடுத்து வச்சுட்டேன்னா பார்த்துக்கலாம். நாங்க அதுக்காக அழைக்கப்படலைங்க. லேலியா நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக அழைக்கப்படலை. லேலியா லேலியா தேவனை பிரியப்படுத்துறதுக்காக அழைக்கப்படணும். இன்ன வரைக்கும் அந்த டாக்டர் சொல்லுவாங்க, பேபிக்கு திமிர் பிடிச்சவன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேட்டக்காரின்னு சொல்லிட்டு என்னவோ உரிமையில அவர் சொல்றாரா எவ்வளவு சொல்றாரு, அவர் பக்கமே போல. ஆனா நான் என்ன தெரியுமா, 4 மணி நேரம் வந்து ஒரு உட்கார்ந்து ஆஸ்பத்திரி விரிவாக்கத்துக்காக ஜெபம் பண்ணல. என் தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னை அழைத்தாரே ஒழிய உனக்காக உட்கார்ந்து. அப்படி பார்த்தா எல்லார் வீட்லயும் போய் உட்கார்ந்து 1 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ண கை தர மாட்டேங்கிறீங்க. அதுக்காக வரலைங்க, உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்காக தான் என்னை அழைத்தாரே ஒழிய உனக்காக உட்கார்ந்து உங்களுக்காக உட்கார்ந்து நானும் ஜெபிக்கணும், தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஜெபிக்கணுமே, நீங்களும் அந்த பட்டயத்தை எடுக்கணுமே, அதுக்காகத்தானே. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை பிரியப்படுத்த நம்ம பழகிட்டோம். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்காக பண்றது, இவங்களுக்காக பண்றது, அவங்களுக்காக கூட போயிட்டு வரேன். எத்தனை பேர் மனுஷனை பிரியப்படுத்திட்டு இருக்கீங்க? மனுஷனை நீங்க பிரியப்படுத்துனீங்கன்னா அது யாரா இருக்கட்டும், நீங்க வருகையில பறக்க வாய்ப்பே கிடையாது. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இல்லை, அசுத்தாவிதான் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க என்ன உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா இருக்கேன், ஓகேங்க, நம்ம வயிற்றுல ஜாப் பண்ற சர்ச்சுக்கு நெவர். மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே கர்த்தரிடத்துல விசுவாசியாய் இருக்க முடியாது. முதல் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்க, வாசிக்கலாம். 22வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களால் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம். முதல்ல என்ன சொன்னே, மனுஷனை பிரியப்படுத்துறார். ரெண்டாவது 4 பேர் ராஜாக்கள் எல்லாரும் எங்க உட்கார்ந்துருக்காங்க? சிங்காசனத்துல 2 ராஜா உட்கார்ந்துருக்காங்க. இவங்க கீழே நின்று தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவர் என்ன பண்றாரு? இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொன்னார். கர்த்தர் மிகாயா வச்சு என்ன சொன்னார் தெரியுமா? போவாத, போனா செத்து போயிடுவார் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த 4
இப்படி சீரியரை குட்டி நிர்மூலமாக்கி போடுவேன். போங்க, உடனே கிளம்புங்க, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் அதெல்லாம் கேட்டோன்னே நமக்கு அப்படியே ஆண் பழந்து விழுந்துடும். ஹல்லேலூயா. இவங்களோட ரெண்டாவது தப்பு என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை பிரியப்படுத்தும் பொழுது அவங்களுக்குள்ள கெட்ட ஆவி வந்துடும். கெட்ட ஆவி வந்தோடனே என்ன தெரியுமா? துணிகெல்லாம் என்ன பண்ண டக்குன்னு வந்துடும். ஹல்லேலூயா. அவங்க துணிஞ்சு பாவம் செய்வாங்க. நல்ல இவன் பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை இவன் கேட்கவே இல்லை. ஆனா என்ன சொல்றான்? 400 பேர் அடையாளத்தோட சொல்றான். கர்த்தர் உரைக்கவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ. அது கீழே வசனம் பாருங்க, சகல 12ஆம் வசனத்துல சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவான தீர்க்கதரிசனம் சொல்லி கீலேயாத்தில் உள்ள ராமத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில். என்ன பெரிய பொய் பாரு. இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவருடைய ஆவி இல்லாதவன் நிலைமை என்ன தெரியுமா? துணிச்சு பாவம் செய்யும். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எவ்வளவு ஒரு துணிகரம் பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவருடைய நாமத்தை கொண்டு துணிச்சு பாவம் செய்யறோம். இன்னைக்கு வெளியே இருக்கிறவனா பிரச்சனை இல்லை பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு வேதத்தை கையில எடுத்துக்கிட்டு இயேசுவின் நாமத்தை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு துணிச்சு பாவம் செய்கிற பத்தியா வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சங்களை தேவன் உடைப்பார். அவனை விட்டு போனதுடைய ஆவி வேலை, அவனை விட்டு போனதுடைய காரணம் என்ன தெரியுமா? துணிகரமான பாவம், துணிச்சு பாவம். அதனாலதான் தாவீது கதறுகிறார். என்ன தெரியுமா? சங்கீதம் 51, ஆண்டவரே, துணிகரமான பாவத்துக்கு ஒரு அடியானை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாது. அவை என்ன ஆண்டுகொள்ள கூடாது. காரணம் என்ன தெரியுமா? என்னைக்கு துணிச்சு நீ பாவம் செஞ்சீங்கன்னா அன்னைக்கு ஆண்டவர் உன்னை விட்டு வெளியே போயிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்க மாட்டாருங்க. ஒரு சின்ன, அதனால தாவீதுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. சவுலுடைய சால்வை தொங்கலை அறுத்துக்கிட்டதுக்கு அவர் மனசு என்ன பண்ணிச்சான்? அடிச்சுச்சுன்னா என்ன அர்த்தம்? வேதனை சொல்லுது, மனசு சொல்லுது, நீ தப்பு பண்ண. சவுலுடைய சால்வை நீ ஏன் அறுத்த இல்லருக்கு ஆவியானவர் அவனை குத்திக்கிட்டே இருக்கிறார். அதுதாங்க நல்ல ஆவியானவர். சவுல் சரியில்லாதான் தான், ஆனா அவனுடைய தொங்கலை அறுத்துக்கிட்டதுக்கே அவங்க உள்ள ஆவியானவர் குத்த ஆரம்பிச்சுட்டாரு. புதிய பாட்டு காலத்துல பவுல் எடுத்துக்கோங்க. பவுலை விசாரிக்க நிற்பாங்க. அப்ப பவுலை பார்த்தீங்கன்னா நீங்க என்னது பிரதான ஆசாரியன்னு சொல்லுவான். நீ ஆண்டவருக்கு என்னது இவன் சரியில்லைன்னு சொல்லும்போது பவுல் டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். என்ன தெரியுமா சொல்வாரு? கர்த்தர் உண்மை அடிப்பாராக. நியாயப்பிரமாணத்தின்படி விசாரிக்க உட்கார்ந்துருக்கிற நீ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா என்னை அடிக்க சொல்லலாமான்னு சொன்னேன். பக்கத்துல இருக்க சேவன் சொல்லுவான், ஏய் பிரதான ஆசாரியை போய் திட்டுற டக்குன்னு பவுல் சொல்லுவாரு, சாரிப்பா தெரியாம சொல்லிட்டேன். அவர் பிரதான ஆசாரியன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க நிறைய அப்பேற்பட்ட பவுல் எத்தனை சபைகளை ஸ்தாபித்தவர். அவர் தவறாதான் அவன் பேசினான். பிரதான ஆசிரியர் தப்பாதான் அடிக்க சொன்னான். இவர் சொன்னது கரெக்ட் தான். நியாயப்பிரமாணத்தின்படி தான் என்ன விசாரிக்க உட்கார்ந்துருக்க. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி கேளு. விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அடிக்க சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னது கரெக்டா தான் சொன்னான். ஆனா பக்கத்துல இருக்க வீரன் சொல்றான், அவர் பிரதான ஆசாரியர், நீ அவரை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது இவன் டக்குன்னு சொல்றாங்க. இந்த சடனா அவனுக்குள்ள சாரி கேட்குது. சாரிப்பா, அவர் பிரதான ஆசாரியர் தெரியாம பேசிக்கப்பா. என்ன ஒரு அருமையான பரிசுத்தவான்கள் அவங்கலாம். இன்னைக்கு நம்ம பைபிளை தூக்குறோம்னு சொல்லிட்டு எவ்வளவு துணிச்சு பாவம் செய்யணும். யாருக்கு விரோதமா பாவம் செய்றீங்க? யாருக்கு விரோதமா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஊழியக்காரனை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல. உங்களுக்குள்ள பெரிய ஆபத்தை நீங்களே வாழி கூப்பிட்டு வர வைக்கிறீங்க. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பான் என்று சொன்னார், அவனுக்குள்ள நல் மனசாட்சி 100க்கு 100 வேலை செய்யுங்க. அதுதான் அடையாளமே. 100க்கு 100. ஒரு சின்ன மிஸ்டேக், அதான் சொல்றேன், ஒரு சின்ன காயப்படுத்துகிற வார்த்தை யார்கிட்டயா சொல்லிட்டு அவன் சாரி கேட்பாங்க. என்னால அவன் காயப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அது தவறாக கூட இருக்கட்டும், அவன் மேல தப்பா கூட இருக்கட்டும், சாரி கேட்பான். காம்ப்ரமைஸ் ஆவாங்க. நம்ம அவங்க முன்னாடி பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, சாரி. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ துணிகரமான பாவத்துக்குள்ள இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் திருவிருந்து எடுக்கும் பொழுது தவறான வேலையில எத்தனை ஆண்கள் குடிச்சுட்டு அந்த தவறான விஷயத்தை செய்யறாங்க, துணிச்சு பாவம் செய்யறாங்க. திருவிருந்து பத்தியில தான் பங்கு பெற போறாங்க, ஆனா குடிகாரங்களா இருந்திருக்காங்க. பாக்கு போட்டுக்கிட்டே உட்கார்ந்து இந்த திருவிருந்து பந்திய அசட்ட செய்யறது. ஆண்டு சொல்லுகிறார், ஒரு மனிதன் என்னைக்கு என் நாமத்தை தரித்தவன் துணிச்சு பாவம் செய்யறானோ அவனுக்குள்ள நான் இல்லவே கிடையாது, அவனை விட்டு நான் வெளியே போயிட்டேன். சிம்சோன் என்ன வேலை செஞ்சான்?
அவனுக்குள்ள இடம் இல்லை எனக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏங்க ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் வேணா அவரு வந்து அந்த பாவத்தை என்னை விட்டு வெளியேற்றிட வேண்டியதானங்க அப்படின்னா இல்ல. நீ போராடு. பாவத்துக்கு விரோதமாய் போராடுவது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீ எதிர்த்து நிற்க வேண்டும். ரத்தமே சிந்துவேனே ஒழிய பாவம் செய்ய மாட்டேன். நான் ரத்தம் என்கிட்ட போட்டு அடி கூட வாங்குவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் இப்படிதான் சொல்லி பாருங்க. இன்னைக்கு துணிச்சு என்னென்ன பாவம் தெரியுமா? சிந்தனையில எக்கச்சக்க பாவம். பாவ ஆசைகளை, உலகத்தினுடைய மாம்ச ஆசைகளை நிறைவேற்றுகிற துடிப்பு. வேதத்துல நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லூக்காவின் சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல ஒரு வருஷம் ஆண்டவர் தன் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாரு. படிச்சிருக்கீங்களா? 7வது அதிகாரம் 36 to 37 நீங்க படிச்சு பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வருஷம் வீட்டுக்கு கூப்பிடுறான். லேலியா சொல்லாமா? ஜோரா லேலியா சொல்லுங்க. வருஷம் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறான். அப்ப அந்த அம்மா அந்த வீட்டுக்கு யார் வரா? ஒரு விபச்சாரத்துல உள்ள ஸ்திரீ வரா. வந்து என்ன பண்றா? ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீர் விட்டு கதறி அவருக்கு பாதத்தை தலைமையில தொடச்சிட்டு இருக்கும்போது கூப்பிட்ட பரிசையை அவன் உட்கார்ந்து சிந்தனையில யோசிக்கிறான். இவர் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தானா இவன் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே, இவன் எப்படிப்பட்ட பொம்பளைன்னு தெரிஞ்சிருக்குமே, இவர் போய் விட்டுட்டு இருக்கிறாரேன்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு பரிசையன் லிஸ்ட்ல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க தெரியுமா? ஆண்டவர் முன்னாடி வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்துக்கிட்டு சிந்தனையில என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. யாருக்கு தெரியாது. ஆண்டு சொல்ற டக்குன்னு அவனை பார்த்து கேட்டேன், சீமோனை அவனை கேட்கணும். இன்னைக்கு அதான் ஆண்டு சொல்றாரு, ஆலயத்துக்குள்ள வர்றது எதுக்கு தெரியுமா? அடுத்தவனை ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்காக இல்லைங்க. நம்மளை நாமளே நிதானித்தாருன்னா நம்ம யாரும் இருக்கப்பட மாட்டோம். நீ கடைசியில என்ன தெரியுமா? என்ன தொடுவ? கடைசியில பக்கத்துல இருந்தவனை தொடுவ, கடைசியில இயேசுவையே தொடுவ. ஹல்லேலூயா. பரிசேயனுடைய நிலைமை என்ன தெரியுமா? விபச்சாரியை பார்த்தான், இவளா இவன் இந்த ஏரியால ரொம்ப பெரிய மோசமானவளாச்சு. அப்புறம் கடைசியில எங்க தப்பு கண்டுபிடிச்சா? சொல்லுங்க, எங்க கண்டுபிடிச்சா? ஆண்டவரே தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. விபச்சாரியை பார்த்தா, ஆண்டவரையும் பார்த்தான். இன்னைக்கு ஒரு நிலைமை அதேதான். சிந்தனையில பாவம் செஞ்சா வச்சுக்கோங்களேன், முதல் நிலைமை என்ன தெரியுமா? சபையில இருக்கிறவங்க குற்றம் கண்டுபிடிப்பேன், அடுத்து இயேசுவே குற்றம் கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்பேன். நிலைமை தான் சிந்தனையில பாவம். சபைக்குள்ள வந்து மத்தவன நியாயம் இருக்கு இங்க வராது. மத்தவன அலசி பார்க்க, மத்தவன தராசுல நிறுத்து பார்க்கிறது சபை கிடையாது. ஒன்ன தராசுல வச்சு பாருங்க, அதுதான் சபை. ஆண்டவருடைய பிரசவம்னா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமாங்க? தன்னை அலசி பார்க்கிறதுக்கு தான் ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்க. யாருடைய உள்ளத்துல? கண்டன உள்ளத்துல இல்ல, எதிராளி இருக்கிற என் உள்ளத்துல உள்ளதை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த பரிசை மிஸ் பண்ண ஆண்டவர் முன்னாடி வச்சுட்டு அடுத்தவனை பார்க்கலாம். அடுத்தவன்ட்ட என்ன தப்பு இருக்கு, உனக்கு என்ன தப்பு இருக்கு, அதை முதல் பாரு. நிறைய பேருடைய தவறு, குடிகரமான தப்பு என்ன தெரியுமா? தான் தப்பா பார்க்கவே மாட்டாங்க, அடுத்தவங்க தப்பு உங்களுக்கு பெருசா தெரியும். அதுக்கல்ல ஆலயம். கிறிஸ்தவன் அதுக்கு அழைக்கப்படலைங்க. நாமளே நிதானித்து அறியும். நிதானமா அடிச்சு பாருங்க. அடுத்தவங்களை வேணும் அவன் கதை அவங்களோட போட. கடைசியில பாத்தீங்கன்னா சோத்த போட்டதெல்லாம் பரிசையன், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனதான் அந்த அம்மா. வித்தியா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் எடுக்குதெல்லாம் நினைக்கும் போது ஒரு சில சம்பவங்களை வேதத்துல படிக்கும்போது எனக்கு அப்படி ஷாக்கா இருக்கும். அதே நேரத்துல அதிர்ச்சியா கூட இருக்கும். சில நேரம் சாப்பாடை போட்டு கூப்பிட்டது யாரு? பரிசையை கூப்பிட்டாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனது யாரு? இது எப்படி தெரியுமா இருக்கு? ஓட்ட போட்டியில ஓடுனது எவனோ ஒருத்தன், மெடல் வாங்கினது நானா இருக்கும். கஷ்டப்பட்டு ஓடுனது அவனா. ஆனா மெடல் வாங்கிட்டு அந்த ஸ்டேஜ்ல நின்று எல்லாத்தையும் மெடலை நான் தான் வாங்கினேன். இப்படி கட்ட நல்லா இருப்பா. பரிசையை சோத்த போட்டான், ஆனா மெடலை வாங்கிட்டு போனது யாரு? காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மா தன்னையே அர்ப்பணிச்சுட்டாங்க. ஐயோ அதாவது நான் பாதியப்பா, என்ன மன்னிச்சிருங்க. இவன் சொல்றான், யார் தெரியுமா? ஏசு பெரிய தீர்க்கதரிசியா? ஒரு பெரிய தீர்க்கதரிசினா கண்டுபிடிச்சிக்க வேண்டியதானே. சபைக்குள்ள உட்காந்து சிந்தனை பாவம் செய்யாது. சிந்தனை முழுசு இங்கதான் இருக்கணும். சபைக்குள்ள உள்ள வந்துட்டா சிந்தனை வெளியே அளப்பாயவே கூடாது. அதே மாதிரி ஜெப நேரம். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் தெரியுமா? 10 நிமிஷம் ஒழுங்கா சிந்தனை ஒரு சிந்தனையோட ஜெபம் பண்ண முடியாது. அவங்களால 10 நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்லுங்க. அதுக்கு ஒரு சில சொல்லுவாங்க, டைமுக்கு முடிச்சிருங்க கரெக்டா. ஏன்னா அதுக்கு மேல அவன் சிந்தனை வந்துட்ட இருக்க எங்கேயோ சிந்தனை. அங்க போவோம், இங்க போவோம், அங்க போவோம், அமெரிக்கா போவோம், பாலக்காடு சுத்தும், அப்படி வேலையில சுத்து, கண்ட இடம்லாம் மேய் சிந்தனை. 10 நிமிஷம் 1 மணி நேரம் உனக்கு ஒரு சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஜெபம் பண்ணாலும் கிறிஸ்தவனாங்க. சொல்லுங்க. சபையில சொல்ற மாதிரி 3 மணி நேரம் ஒரே சிந்தனையோட உன்னால இருக்க முடியலன்னா நீ பரலோகத்துல போய் எத்தனை மணி நேரம் குதிக்க போறீங்க? ஆண்டவரே, ஒரே சிந்தனை வருமா? உடனே எனக்கு சிந்தனை ஒருவேளை இப்படிப்பட்ட ஆட்களை கூட்டு போனோம்னு வச்சுக்கோ, நகரத்துல எப்படி இருக்கும்? எப்படி
தேவாதி உங்ககிட்ட இல்லை. துணிஞ்சு துணிஞ்சு நீங்க பாவம் செய்யுங்க. கண்களின் இச்சையில துணிஞ்சு. யூதாஸ் காரியத்தை பாருங்க, துணிகரமா காசு வாங்கிட்டு உட்காந்துருங்க ஆண்டவர் முன்னாடி. எதுக்கு உட்காந்துருங்க? துணிஞ்சு பாருங்க. கூட்டம் எல்லாம் பரிசுத்த கூட்டம், சீஷர்கள் எல்லாம் பாருங்க, இவன் பணத்தை வாங்கிட்டு எப்படா இவரை காட்டி கொடுத்து உலக ஆசையை சந்தோஷமா அனுபவிக்கிறான். துணிஞ்சு பாவம். அதே இந்த பக்கத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, பின்னாடி நான் படிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய பிள்ளைகளோட என்ன பண்ணது? தீமை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இன்னைக்கு நாம அப்படி கிடையாது. இந்த ஆண்டோட சமூகத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு பாவம் துணிஞ்சு பாவம் செய்யற சரி நல்லா ஆண்டவருடைய நியாயத்திற்கு ஒரு நாள் உங்களுக்கு தான் இருக்கு. கர்த்தருடைய ஆவி உங்ககிட்ட இல்ல. இன்னைக்கு நீங்க திருவிருத்த எடுக்கலாம், எல்லாமே எடுக்கலாம். பிரதர், ஆண்டவருடைய ஆவி உங்ககிட்ட கிடையவே கிடையாது. உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. கண்களின் இச்சை. எத்தனை பேர் சினிமா பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க? எத்தனை பேர் போன்ல தேவையில்லாத விஷயங்களை பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க? ஆண்டவருடைய ஆவி உங்ககிட்ட இல்ல, டெஃபினட்டா இல்ல. எத்தனை பேர் மாம்சத்தின் இச்சையில, ஜீவனத்தின் பெருமையில எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவருடைய ஆவி உங்ககிட்ட இல்ல. உங்களையே ஏமாத்திட்டு இருக்கீங்க. இந்த 400 தீர்க்கதரிசியோட வேலை தெரியுமா? துணிஞ்சு அவன் பாவம் செய்யணும். துணிகரமான பாவம். கர்த்தர் உரைக்காதவன் கர்த்தர் சொன்னார். தைரியமா அவன் சொல்லுவான். தைரியமா ஆலயத்துக்குள்ள வருவான். இன்னைக்கு அதான் யார் மிகாயாவை கணத்துல அடிக்கிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி அடிப்பானாங்க. துணிஞ்சு பாவம் செய்வான். அவன் வார்த்தையிலையும் சொல்லுவான், செய்கையிலையும் காட்டுவான். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க சந்தோஷம், நீங்க உண்மையாவே எந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? அருமையான வாலிப தம்பி, எந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற? அநித்தியமான பாவ சந்தோஷமா இல்ல தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதை நான் தெரிந்து கொள்கிறேன். அது என்னது? பாவமோ, அது என்னது? உயர்வோ, அது தாழ்வோ, அது மரணமோ, அது என்னது? ஜீவனோ இருந்தாலும் என் தேவனோட வாழ்க்கை ஓட்டத்தை ஓட ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறேன். உன்னை ஆண்டவர் கரங்களை தட்டுவாங்க தெரியுமா? 400க்குள்ளே 1 இருக்குங்க. 401 எனக்காக நிக்குது. போதும். அவருக்கு இந்த உலகத்துல ஒரு அவார்டு கிடைக்காது. மிகாயா தூக்கி சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அதை குச்சி கவலைப்படவே இல்லை. இன்னும் எங்கனாலும் போடு, ஆனா நான் ஆண்டவருக்காக தான் நிற்பேன். நான் துணிகரமான பாவம் செய்ய மாட்டேன். என்னுடைய நடை, என்னுடைய உடை, என் பேச்சு, என்னுடைய செயல், என் பார்வை எல்லாத்திலையும் பரிசுத்த 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 ஓடு. கடைசி நாட்கள் ஆயிடுச்சு. ஆண்டவர் வாசல்ல வந்து நிற்கக்கூடிய நாள் ஆயிடுச்சு. என் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சமீபமாக இருக்கிறது. எச்சரிப்பு, கைவிடப்பட்டு போய்விடாதே. பரிசுத்தத்தை வாஞ்சித்து தேடு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபம், ஒவ்வொரு நாள் என் துணிகரமான பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. துணிகரமான பாவம் என்ன தெரியுமா? பாவம் என்னன்னு தெரியும். நீ என்ன பாவம் செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாவம் செய்யும் போது உள்ள உட்கார்ந்து தூண்டிக்கிட்டே இருப்பார், வேண்டாம் 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 வேண்டாம். அப்படியே மீறி செய்யறாங்க பாத்தீங்களா? அதான் துணிகரம். ஒரு ஆள் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா சொல்றது இன்னைக்கு கஷ்டமா இருக்கும், அப்பா சொல்றது இன்னைக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும், ஊழியக்காரர் சொல்றது உனக்கு கஷ்டமா இருக்கும். சொல்ற பாத்தீங்களா? ஆராதனைக்கு வேகமா ஓடி வரணும், கஷ்டமா தான் இருக்கும். அதையும் மீறி நீ பாவம் துணிஞ்சு செய்யற பாத்தியா? ஆண்டவர் சொல்ற, உனக்குள்ள நான் இருக்க வாய்ப்பே. அறியாம சிம்சோனை போல தேவ ஆவி தன்னை விட்டு போனதை அவன் அறியாமல் இருந்தான். இந்த 400 தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? தேவன் தன்னை விட்டு போனது. ஆனா உலகத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க தீர்க்கதரிசி தான். ராஜா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல தான் அவங்கள வச்சிருந்தார். பட் ஆண்டவர் பார்த்தார், நத்திங், ஜீரோ. இவங்கெல்லாம் கடைசி நாட்களை கதவை தட்டிட்டு நிற்பாங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, எவ்விடத்தால் அறியே. ஆண்டவரே நாங்க தீர்க்கதரிசி, ஆண்டவரே நாங்க சர்ச்சுக்கு மாதம் காணிக்கலாம் போட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, துணிச்சு பாவம் துணிக்காக வெளியே போதோம் இல்லைங்க. இந்த வேதத்தை படிக்கும் பொழுது இவங்களோட சம்பவத்தை படிக்கும் போதே உள்ள பக்கு பக்குன்னு அடிக்குது. சார் இவன் எவ்வளவு வீணா போயிட்டாங்க. ஒரு ராஜாவுக்காக பார்த்து வீணா போயிட்டாங்களே. சிம்சோன் எவ்வளவு வீணா போயிட்டாரு. அவரால் பின்னாடி கப்பல் பிடிச்சி மேல வந்துட்டாரு. நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா? 400 பேர் அவமா போயிட்டாங்க. இன்றைக்கு அவங்கள போல நம்ம பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லல. தீர்க்கதரிசிக்கு பேர் இல்லை, விசுவாசிகள் தான், ஊழியர்கள் தான். ஆனா மனுஷனை பிரியப்படுத்த வேணாம். 2 விஷயம் தான். துணிகரமான பாவம் செய்யாதீங்க. மனுஷனை பிரியப்படுத்துறது போதும். இது வரைக்கும் என்னது? ஆண்டவரே நான் இதுவரைக்கும் மனுஷனை பிரியப்படுத்தினேன், என் வாழ்க்கையில நீர் மாத்திரமே ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் பிரியப்படுத்தணும். இதனால என்னை விட்டு எத்தனை பேர் விலகி போனாலும் ஐ டோன்ட் கேர் ஆண்டவரே, நீங்க மட்டும் என் கூட இருக்கணும். இல்ல இந்த உலகம்லாம் என் கூட இருந்து ஆண்டவர் வேணான்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்க. மனசு அரிச்சு நீங்க வேணா அப்படி ஒரு வேணா அப்படின்னா அப்படி ஒரு முடிவு எடுத்து பாருங்க. எனக்கு இந்த உலகம்லாம் இருக்கட்டும், எல்லா புகழும் இருக்கட்டும், எல்லா செல்வம் பணம் எல்லாம் இருக்கட்டும், இயேசு வேணாம்னு
துணிகரமான பாவம் வேண்டாம். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல 100% எத்தனை பேர் துணிஞ்சு பாவம் செஞ்சு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா யாருக்கு ஆண்டவர் தெளிவா பேசிட்டு இருக்கிறார். உனக்கு ஐயோ, நீ துணிஞ்சு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஒவ்வொரு முறை ஆண்டவர் உங்களை வான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். டைரக்டா இன்னைக்கு உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். டைரக்டா உங்களை நோக்கி தான் ஆண்டவர் பேசுறார். நீ துணிஞ்சு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உன் துணிகரத்தை விட்டு வெளியே வா. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பந்திக்கு போறதுக்கு ஆண்டவரே இந்த துணிகரமான இன்னைக்கு நமக்கு திருவிருந்து இந்த ஆண்டவரே இது ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய அந்த சரீரத்துக்கு அடையாளமாக நினைவு கூறுவதற்காக இதை நான் பங்கெடுக்கிறதுக்கு முன்பதாக என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய பாவ கரைகள் நீங்க ஆண்டவரே. ப்ளீஸ் லார்ட் ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஓகே, நான் தவறுதான், 2 விஷயத்துலயும் நான் தவறுதான் நடந்திருக்கேன். இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தேவை ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும். நீங்க இல்லாம இந்த செகண்ட் கூட வாழ முடியாது. வாழ வேண்டாம் ஆண்டவரே, வாழ வேண்டாம் வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாங்க. அவர் இல்லாம சிம்சோனுடைய நிலைமையை பாத்தீங்களா? கண் இல்லைங்க, மாவரைக்க வச்சிருவான். உன் மேல எல்லாம் போயிடும். அவனோட வாழ்க்கையா இந்த பூமியில கடைசியா ஒரு மேல வந்துட்டாரு. நீ ஒரு நாள் இன்றைக்கு துணிகரமான பாவத்தை செய்து நீ மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் வசனம் சொல்லுகிறது, பூச்சிகளே உன் போதை, புழுக்களே உன் படுக்கை, அதுதான் நிலைமை. அங்கே அழுகையும் பட்டடிப்பும் உண்டாயிருக்கும். ஒரு நாள் அங்க போய் நீங்க வேதனைப்படக்கூடாது. இன்னைக்கே வேதனைப்பட என்ன தெரியுமா? என்னை சுத்திகரித்து விடுங்க ஆண்டவரே. ப்ளீஸ் லார்ட், ஐ சரண்டர் ஆல் ஆண்டவரே. யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நான் உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இனி என் ஓட்டமெல்லாம் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிறது மாத்திரமே என்னுடைய ஓட்டமா இருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. என்னுடைய சிந்தனை அப்படியாக மாற்றுங்க ஆண்டவரே. உங்களை வைத்து நான் துணிகரமான பாவம் செய்யக்கூடாது. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். என் பேருக்கு பின்னாடி பரிசுத்தம் மட்டும்தான் எனக்கு போதும். அதான் நன்றி, அவ்வளவுதான். என் பின்னாடி பெரிய பட்டங்க வேண்டாங்க. இப்படி படிச்சிருக்கா அப்படி படிச்சிருக்கா அதெல்லாம் இருந்தாலும் என் பேருக்கு முன்னாடி BA MA BCom போட்டுட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்தம் மட்டும் போட்டு கப்பி போயிருக்காங்க. எந்த MLA என்னெல்லாம் படிச்சாலும் உங்களை விட மொத்தம் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? பரிசுத்தம். நத்திங், 0, ஒண்ணுமே